Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. மலேசியாவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற தமிழக வீரர் வீராங்கனைகள் சாதனை படைத்துள்ளனர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த வீரர் வீராங்கனைகளுக்கு உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 10க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 2500க்கும் அதிகமான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் 1 தங்கம், 4 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர். தொடர்ந்து பேசிய தங்கம் வென்ற வீராங்கனை, கராத்தே கற்றதால் தன்னம்பிக்கையும் தற்காப்பு திறனும் அதிகரித்ததாக தெரிவித்தார். மேலும் கராத்தே வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கூடுதல் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கராட்டே டோர்னமெண்ட்டுக்கு மலேசியா போயிட்டு வந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மாணவர்கள் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப டஃப்பான ஒரு மேட்ச் இது. அதில் எங்களுடைய மாணவர்கள் அச்சீவ் பண்ணதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஒரு செலெக்ஷன் ப்ரெசென்ட்டாக நாங்கள் அங்கே போயிருந்தோம். அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில், அதாவது மலேசியாவுடைய டாப் மோஸ்ட் ஒரு கிராண்ட் மாஸ்டர் நடத்துனாங்க, சைலண்ட் கப் அப்படின்னு சொல்லி. அதில் நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எங்களுடைய மாணவர்கள் வின் பண்ணது அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு தாருண்யா அவங்க கோல்டு மெடல் இந்தியாவுக்கு அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுமாதிரி சில்வர் மெடல் 2 அண்டு பிரான்ஸ் மெடல் 2. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் ஃபார் த சிஎம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு இப்போ இந்த கராத்தே ஆல்ரெடி நிறைய லெவலில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய கோரிக்கை. அதில் நான் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி நான் கோல்டு மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல் ப்ளேஸ் பண்ணேன். அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எங்கள் மாஸ்டரால் தான் என்னால் கோல்டு மெடல் அதுக்கப்புறம் பிரான்ஸ் மெடல் அடிக்க முடிஞ்சுது. எங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்காலர்ஷிப், நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்தா கொஞ்சம் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். கராத்தேக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹையர் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் நிறைய பண்ணுவோம் இனிமேட்டு. நான் மலேசியாவில் 97 தேர்ட் வச்சேன், கட்டாவில் செகண்ட் வச்சேன். அப்போது அங்கேருந்து எங்கள் மாஸ்டர் இது யார் யார் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் என்னால் இப்படி அடிக்க முடிச்சு. அங்கே ஒரு 15 கண்ட்ரிஸ் மேலே வந்தது. ஜெர்மன், மலேசியன், சைனா, அது மாதிரி நிறைய வந்துச்சு. அதில் எனக்கு டஃப்பாக இருந்தது மலேசியா. அதில் இது ஒரு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் எனக்கு நான் தேர்ட் எடுத்திருக்கேன்.